நேயர்களே வணக்கம். நான் உங்கள் மார்ஷல் சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். அவர்களோட பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சார். பிஜு பட்நாயக் மூலமாக எடுக்கப்பட்ட அந்த திமுக அதிமுக இணைப்பு முயற்சியை தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் நிறைவேற்ற இருக்கிறார். திமுக அதிமுக இணைப்பு இப்ப நடந்தேற இருக்குது அப்படின்ற மாதிரி ஓபிஎஸ் ஆதரவாளர்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? இல்ல இது அந்த மாதிரி எம்ஜிஆர் இருக்கும்பொழுது எம்ஜிஆர் கருணாநிதியை சேர்க்கணும்னு பிஜு பட்நாயக் எடுத்த அந்த முயற்சின்றது வேற, இப்ப நடக்கிற விஷயங்கள் வேற. அது ரெண்டுத்துக்கும் நம்ம ஒப்பிட முடியும். இதுக்கும் அதுக்கும் நம்ம ஒப்பிட முடியாது. அப்போ ஒரு திராவிட இயக்கம் பிரிந்து போய் கிடக்கு. அதை ஒன்றுபடுத்தணும்னு பிஜு பட்நாயக் நினைச்சாரு. அதனால அவரு 78 வாக்குல அவர் ட்ரை பண்ணி பார்த்தாரு. பட் ஆனா இப்போ இந்த விஷயமே வேற. இப்ப நடக்கிற விஷயங்கள் வேற. அதிமுக ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பொதுச் செயலாளர் தலைமையில இருக்கு. அதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல ஒருங்கிணைப்பாளரா ஓபிஎஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவரை மீண்டும் கட்சியில இணைக்கணும்ன்றதான் பாயிண்ட். எடப்பாடி பொதுக்குழு கூட்டி அவரை நீக்கிட்டாரு. இதுல யார் பெரியவர், நீ பெரியவனா, நான் பெரியவனான்ற போட்டியில எடப்பாடி வசம் கட்சி அவர் வசம் வந்துருச்சு ஆக்சுவலா. இப்போ அந்த இழந்த இடத்த மீட்டெடுக்கிறதுக்கான போராட்டத்துல ஒரு ஓபிஎஸ் இறங்கியிருக்காரு. இந்த சூழல்ல அவர் இபிஎஸ் தன்னை கட்சியில சேர்க்க மாட்டாருன்னு தெளிவா தெரிஞ்ச பிறகு, பாஜகவும் அதுக்கு எந்த விதமான உதவியும் பண்ண மாட்டாங்கன்னு தெரிஞ்ச பிறகு, இபிஎஸ் எப்படி வீழ்த்துறது? அவருக்கு ஒரே வழி திமுகவோட சேர்ந்து இபிஎஸ் வீழ்த்துறதுதான். ஸோ அந்த வழியில திமுகவோட ஒரு கான்டாக்ட்ல இருக்காரு. இப்போ அது கூட்டணி அமைக்கிறதுக்கான அந்த வாய்ப்புகளை உருவாக்கிட்டு இருக்காரு. அதன் மூலமாக எடப்பாடியை தோக்கடிக்கணும். அவர் திமுகலயே சேர போறாரா? இல்ல திமுகவோட ஒரு சிறு அமைப்பு ஆரம்பிச்சு திமுகவோட கூட்டணியில இருக்க போறான்றது இனிமேல் தான் பொறுத்து இருந்து பார்க்கணும். திமுகவில் அவர் சேர்ந்தாருன்னா ஏற்கனவே போட்ட கேஸ் இருக்குல்ல, ஒருங்கிணைப்பாளர்னு போட்ட கேஸ் எல்லாம் அடி வாங்கிடும் அதெல்லாம். அதனால அவர் ரொம்ப யோசிச்சு செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கு. ஒருவேளை திமுகவோட கூட்டணியில இருந்துட்டு சுயேட்சை தேர்தல போட்டி போட்டாருன்னா நாளைக்கு எடப்பாடி தோக்கும்போது அந்த கட்சியை கட்சிக்குள்ள பூந்து ஓரளவுக்கு எடப்பாடியை சைட்லைன் பண்றதுக்கான அந்த வாய்ப்பு அவர் தேடுவதற்கான ஒரு ஒரு வாய்ப்பு இருக்குது ஆக்சுவலா. அதை அவர் ட்ரை பண்ண போறாரா இல்ல திமுகலயே சேர்ந்துட போறாருன்றதை பொறுத்து இருந்து பார்க்கணும். சில பேர் சொல்றாங்க அவர் திமுகலயே சேர்ந்து பதவி வாங்கிடுவாருன்றாங்க. சில பேர் தேர்தலுக்கு அப்புறம் அவர் ஸ்பீக்கர் ஆயிடுவாருன்றாங்க. பட் அதெல்லாம் கொஞ்சம் அதிகபட்சமான ஒரு மதிப்பீடு. தற்சமயத்துக்கு எடப்பாடியை தோக்கடிக்கணும், அவருக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும். அதிமுக ஒற்றுமையை அவர் விரும்ப மாட்டேன்றாரு. சசிகலாவையோ ஓபிஎஸ்ஸையோ சேர்த்துக்க மாட்டேன்றாரு. இதனால வேற வழி இல்லை. எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாரு, எவ்வளவோ பாஜக மூலமா கெஞ்சி பார்த்தாரு. எந்த விதமான கண்டிஷனும் இல்லாம வரத்துக்கு ரெடியா இருக்கலாம் சொல்லி பார்த்தாரு. எதையுமே எடப்பாடி கேட்கல. ஏன்னா எடப்பாடிக்கு என்ன பையனா இவங்க வந்தாங்கன்னா உள்ள வந்தாங்கன்னா ஏதாவது ஒரு வகையில பின்னாடி நம்ம குறைச்சல் கொடுப்பாங்க. நம்ம நாளைக்கு தேர்தலில் தோத்தா கூட கட்சி நம்ம கிட்ட இருக்கணும்னு அவர் செயல்பட்டு இருக்காரு. அந்த நிலைமை மாறிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு அவங்களை சேர்த்தா அது மாறிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு பயப்படுறாரு இப்போ. அதனால சசிகலாவையோ ஓபிஎஸோ எந்த காலத்திலையும் சேர்க்கவே மாட்டேன்னு ஒரு முடிவை அவர் எடுத்துட்டார். அப்போ அரசியல் ரீதியா அவரை வீழ்த்தணும். ஒண்ணு சட்ட ரீதியா போராடணும். அது கேஸ் போட்டிருக்காரு. அந்த கேஸ் முடிவுக்கு வரதுக்குலாம் ரொம்ப வருஷம் ஆகும். அது வேற இப்ப இபிஎஸ் பாஜகவோட இருக்கிறதுனால அவ்வளவு சீக்கிரம் எலெக்ஷன் கமிஷன்லாம் ஓபிஎஸ்க்கு ஆதரவா எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அரசியல் ரீதியா தான் வீழ்த்தணும். அரசியல் ரீதியா வீழ்த்தணும்னா நீங்க உங்களுக்கு உங்களுக்கு பலம் கிடையாது. அப்ப நீங்க யார் எடப்பாடியை வீழ்த்தறதுக்கு பலம் உள்ளவங்களா இருந்தா அவங்க கிட்ட போகணும். அவங்க கிட்ட போனா திமுக கிட்ட போகணும். தாவேகாட்ட போனாங்க. தாவேகாட்ட ட்ரை பண்ணிருக்காங்க. தாவேகாவோட கூட்டணிக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. அங்கிருந்து சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. செங்கோட்டையனால ஒன்றும் பண்ண முடியல. செங்கோட்டையன் ட்ரை பண்ணி பார்த்திருக்காரு. அது நடக்கல அது ஆக்சுவலா. இவங்களை சேர்க்கறதுக்கு தாவேகால கொண்டு போறதுக்கு செங்கோட்டையன் ட்ரை பண்ணி பார்த்திருக்காரு. அவங்க என்ன கண்டிஷன் போட்டாங்கன்னா, நீங்க முதல்ல எங்களை ஆதரிச்சு ஒரு அறிக்கை விடுங்க. அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னாங்களாம். அந்த அறிக்கையெல்லாம் விட முடியாது. முதல்ல நம்ம 2 பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்த பிறகு தான் அந்த அறிக்கையெல்லாம் விட முடியும்ட்டு தாவேகாலேருந்து ரெஸ்பான்ஸ் சரியில்ல. செங்கோட்டையனால ஒண்ணும் பண்ண முடியல. அவங்க அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு தான் அடுத்த கட்டமா இப்போ திமுகவுக்கு வந்திருக்காங்க. இப்போ திமுகல ஸ்டாலின் நல்ல வரவேற்பு கொடுக்குறாரு. திமுகலயே இணைய போறாங்களா? இல்ல திமுக ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு திமுகவோட கூட்டணி வைக்க போறாங்களா? இதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை ஆக்சுவலா. அதை இன்னும் 2-3 நாள்ல சார்ட் அவுட் பண்ணிடுவாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இது ஒரு பெரிய பின்னடைவுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா பெரிய பின்னடைவு தான் சார். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தினகரன் போன உடனே தினகரன் என்ன சொல்றாரு இன்னைக்கு, நாங்க அதிமுக தலைமையிலான கூட்டணியில இல்ல, நாங்க என்டிஏ கூட்டணியில இருக்கோம் தான் சொல்றாரு. யாரு? தினகரன். அவர் எடப்பாடியை அவருடைய ஓட் பேங்க்ன்றது எடப்பாடியை எதிர்க்கிற ஓட் பேங்க் தான். அவர் இன்னைக்கு போய் எடப்பாடியை சிஎம் ஆக்கணும்னு பிரச்சாரம் பண்ணாருன்னா அந்த ஓட் பேங்க் தினகரன் பின்னாடி போகுமான்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால அந்த ஓட் பேங்க் அப்படியே தான் இருக்கு. அந்த ஓட் பேங்க் யாருக்கு ஓட்டு போடும்னா, யார் எடப்பாடியை தோக்கடிக்கிற லெவல்ல இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடும். அப்போ சில தொகுதியில தாவேகா கூட எடப்பாடியை தோக்கடிக்கலாம், சில தொகுதியில திமுக தோக்கடிக்கலாம். ரெண்டுத்துல எந்த கட்சி எடப்பாடியை தோக்கடிக்குதோ அதுக்கு ஓட்டு போடணும்னு அவங்க தீர்மானிப்பாங்க. பெரும்பாலும் திமுக எடப்பாடியை தோக்கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. திமுக அதிமுக போட்டியில அவங்க 2 பேருக்குமான ஒரு போட்டியாகவும் தாவேகா 3வதா வரதுக்கான வாய்ப்புகள் சில இடத்துல இருக்கிறதுனால திமுக தான் தாவேகாவை
எடப்பாடியை தோக்கடிக்கும் அப்படின்னா அந்த முக்குளத்தோர் ஓட்டு முக்கால்வாசி திமுக சைடு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது ஓபிஎஸ் அங்க போய் சேர்ந்துட்டாருன்னா அது இன்னும் அதிகமாகவே போய் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சசிகலா தனியா போனாங்கன்னா அவங்க கிட்ட கொஞ்சம் ஓட்டு போகும். அதுவும் வந்து எடப்பாடிக்கு லாஸ் தான். அதுவும் அதிமுகவுக்கு போற ஓட்டு பிரிஞ்சு போயிடும் தனியா. அதனால தினகரன் பின்னாடி எவ்வளவு ஓட்டு போகும்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் வந்து எடப்பாடியை எதிர்த்தே பாலிடிக்ஸ் பண்ணிட்டார். இப்ப போய் என்டிஏ கூட்டணியில இருக்கேன் என்ன சொன்னாலுமே அல்டிமேட்டா அந்த கூட்டணி வின் பண்ணா எடப்பாடி தான் சிஎம். அதனால எப்படி நீங்க சொன்னாலுமே மக்கள் புரிஞ்சுப்பாங்க. எடப்பாடியை சிஎம் ஆக்குறதுக்கு இவர் எதுக்கு தினகரன் எதுக்கு உழைக்கிறாரு? இத்தனை நாள் நம்ம ஆட்கள் எல்லாம் பழி வாங்கினார் எடப்பாடி. 10.5 கொடுத்து நம்ம ஆட்களுக்கு வாய்ப்பை பறிக்க பார்த்தாரு. அவர் எதுக்கு தினகரன் ஆதரிக்கணும்? அவர் ஆதரிச்சா நாங்களும் ஆதரிப்போமான்னு அந்த முக்குளத்தோர் கம்யூனிட்டியில கேட்கறாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். அதனால ஓபிஎஸ்க்கான ஆதரவுன்றதை விட முக்குளத்தோர் வந்து அந்த கம்யூனிட்டி வந்து திமுக எடப்பாடி மேல கோபமா இருக்கு. அதனால எடப்பாடி யார் தோக்கடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. திமுக தோக்கடிக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனாலதான் ஓபிஎஸ் அங்க போய் சேர்ந்திருக்காரு. நாளைக்கு எடப்பாடி தோத்தாருன்னா சுயேட்சையா அவர் நின்று திமுக வெற்றி பெற்றாருன்னா அந்த அந்த அணியில போயிட்டு ஒரு பிரச்சனையை உண்டாக்குறதுக்கான அந்த கட்சியை கைப்பற்றதுக்கான முயற்சியில அவர் இறங்கக்கூடும். இல்ல நமக்கு அதிமுக சவகாசமே இன்னைக்கு வேண்டாம். நம்ம ஒரேடியா திமுக நம்ம கடைசி காலத்துல இருக்கோம். திமுக சேர்ந்துட்டு நம்ம வின் பண்ணிட்டு ஏதோ ஒரு பதவியில இருந்துட்டு போனோம். அதிமுக எக்கெடு கட்ட போட்டோம் அப்படின்னு விட்டாருன்னா அவர் திமுக சேர்ந்துருவார். திமுக சேர்ந்தாருன்னா உதவி சூழல் நின்றாருன்னா அது திமுக ஆட்சிக்கு வந்து அவருக்கு ஒரு முக்கியமான போர்ட்போலியோ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. திமுக இப்போ ஓபிஎஸ் அடைக்கலம் கொடுக்குதுன்றது முன்னாடி அதுக்கு முன்னாடி பாஜக ஓபிஎஸ்ஐ கைவிட்டதற்கான காரணம் என்ன சார்? ரொம்ப ஹோல்ட் பண்ண முயற்சி செஞ்சாங்களா பாஜக? பாஜக கைவிட்டது மட்டும் இல்ல, ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க. அதாவது பிரதமர் வரும்போது வரவேற்கிறதுக்கு கூட வாய்ப்பு கொடுக்கல. நான் வரவேற்கிறத ஒரு பெரிய பாக்கியமா கருதுவேன்னு ஒரு லெட்டர்லாம் எழுதினாரு. வரவேற்கிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு கொடுக்கல. என்னன்னா எடப்பாடி விடமாட்டேன்ட்டார். அவரை கூப்பிடாதீங்க, வரவேற்புக்கு அவரை கூப்பிடாதீங்கன்னு எடப்பாடி தடுத்துட்டார். அது தடுத்ததுனால தான் அவர் வந்து பாஜக வந்து அவரை கூப்பிடல வரவேற்புக்கு. அது வந்து பெரிய இன்சல்ட் அது. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா அவர் ஆரம்பத்துல இருந்தே பாஜகவுடைய லாயலிஸ்டா இருக்காரு ஓபிஎஸ். அமித்ஷாவை 2 தடவை போய் பாக்குறாரு, மோடியே பாக்குறாரு, எல்லாரையும் பாக்குறாரு. பார்த்துட்டு வந்து கூட அவருக்கு எதுவுமே நடக்கல. அவங்க எடப்பாடி தெளிவா சொல்லிட்டாரு, எங்க கட்சி விவகாரத்துல அவங்களெல்லாம் நான் சேர்க்கறதுக்கு ரெடியா இல்லை. அவங்க சேர்த்தா எனக்கு பல பிரச்சனை வரும். அதனால அந்த விஷயத்தை நீங்க மறந்துடுங்க. தினகரனையாவது நீங்க சேர்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க என்டிஏ கூட்டணியில இருந்தா எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இவரை வந்து கட்சியில சேர்த்து ஒருங்கிணைப்பாளர் பதவியெல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அவரை சசிகலாவே அவரையே மீண்டும் சேர்த்தா எனக்கு பெரிய தலைவலி வந்துடும். நான் சேர்க்க மாட்டேன்னு தெளிவா சொல்லிட்டாங்க. அதனால அவங்களுக்கு இப்போ பாஜகவை பொறுத்த மட்டும் இப்போ அதிமுக விட்டா வேற வழி கிடையாது. பெரிய கட்சி அதுதான். அவங்கள விட முடியாது. அப்ப எடப்பாடி சொல்றதை கேட்க வேண்டிய இடத்துல அவங்க இருக்காங்க. அதனால வேற வழி இல்லாத வந்து ஓபிஎஸ் கைவிட வேண்டிய கை கழுவ வேண்டிய நிலைக்கு பாஜக தள்ளப்பட்டது. இப்போ எடப்பாடி பழனிசாமி இந்த வியூகத்தால் அவர் தோல்வி பயணத்தை நோக்கி கொண்டுதான் போயிட்டு இருக்காரு அப்படின்றது பாஜகவுக்கும் புரியுதா? எடப்பாடி பழனிசாமி மேலும் வற்புறுத்தாததற்கான காரணம் என்ன? எடப்பாடி பழனிசாமி யாரை பத்தியும் கவலைப்படுற மாதிரி தெரியல. அவர் கூட்டணி அமைக்கிறத பத்தியும் கவலைப்படுற மாதிரி தெரியல. தன்னோட கட்சியை பலப்படுத்துறதுக்கும் கவலைப்படுற மாதிரி தெரியல. எதை பத்தியும் கவலைப்படுற மாதிரி தெரியல. அவர் என்ன நினைக்கிறாரு, திமுகவை பிடிக்கலன்னா மக்கள் அவர் மடியில வந்து ஓட்டெல்லாம் போட்டுருவாங்க, அதிமுக ஓட்டை போட்டுருவாங்கன்னு நினைக்கிறாரு. அதெல்லாம் பழைய கதை. கதை இப்ப மாறிடுச்சு. திமுக எதிர்ப்பு ஓட்டுன்றது அவருக்கு மட்டும் போகாது, தாவேக்காவுக்கும் போகும். அதை புரிஞ்சுக்காம அவர் என்ன பண்றாரு, திமுகவை எதிர்க்கிறதுனா மக்கள் எனக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறாரு. அந்த பழைய கதை இனிமே செல்லுபடி ஆகாது. அது ஓல்டு ஸ்டோரி. அது இது இப்ப நியூ ஸ்டோரி வேற. இது வந்து இந்த விஷயத்துல இந்த இடத்துல வந்து தாவேக்கா உள்ள பூந்து அதிமுகவை காலி பண்றாங்க. ஆக்சுவலா அதிமுக எங்களுக்கும் திமுகவுக்கும் போட்டி. அதிமுக காலி பண்ணி சமீபத்துல பல தனிப்பட்ட சர்வேக்கெல்லாம் எடுத்திருக்காங்க. கட்சி சாராத என் நண்பர் அவர் வந்து வழக்கமா சர்வே எடுக்கிறவர் தான். அவர் வந்து எந்த கட்சியும் சாராதவர், நடுநிலையா எடுக்கக்கூடியவர். அவர் சொல்ற விஷயம் தான் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. கொங்கு மண்டலத்துல திமுக அதிமுக மாறி மாறி பல இடங்கள்ல வருது. தாவேக்கா 3வது இடத்துல இருக்கு. சென்னை மதுரை போன்ற இடங்கள்ல தாவேக்காவுக்கும் திமுகவுக்குமான போட்டியா இருக்கு. மற்றபடி கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா தெற்குல கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா திமுகவுக்கும் தாவேக்காவுக்குமான போட்டியா இருக்கு. சென்னை நகரங்கள் தவிர மற்ற இடத்துல எல்லாம் ஒன்லி கொங்கு மண்டலத்துல மட்டுமே அதிமுக கொஞ்சம் முன்னாடி இருக்கு. மற்ற எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா தாவேக்கா, அதுவும் சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா திமுகவும் தாவேக்காவும் கிட்டத்தட்ட ஈக்குவலா ஃபைட்ல போயிட்டு இருக்கான். ஆனா மற்ற இடத்துல இருந்து தாவேக்கா பின்னாடி இருக்கு. திமுக ரொம்ப முன்னாடி இருக்கு. அதிமுக 3வது இடத்துல இருக்கு. இந்த மாதிரி நிலைமை தான் இருக்கு இன்னைக்கு நிலைமை. ஆக்சுவலா அதெல்லாம் புரிஞ்சுக்காம என்ன பண்றாரு எடப்பாடி, என்ன பண்றாரு, அவர் இதை பத்தி எல்லாம் கவலையே படல. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, தோத்தாலும் பரவாயில்ல, நான் எதிர்கட்சி தலைவரா வந்துருவேன். இல்ல வந்து கட்சி அப்படியே வராட்டி கூட கட்சி எங்க கையில இருக்கும், கட்சிக்கு நான் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு அந்த நிலப்பிலேயே போயிட்டு இருக்காரு அவர். ஆக்சுவலா பாஜகவும் பாக்குறாங்க. தேமுதிகவை கோட்டை விட்டாரு இவரு. தேமுதிகவை இழுத்து பிடிச்சி கொண்டு வாங்க அணிக்குன்ட்டு பாஜக சொன்னாங்க. இவர் ராஜ்யசபா கொடுக்கறதுல டிலே பண்ணிட்டே இருந்தாரு. அவங்க தேமுதிக பார்த்தாங்க, பேசாம திமுக போய் சேர்ந்துட்டாங்க.
நீங்க பாட்டுக்கு மிக்சர் சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. எவ்வளவு நாள் தான் மிக்சர் சாப்பிட்டு இருக்கீங்க, நீங்க சாப்பிட்டுட்டே இருங்க, நான் போயிடுறேன்னு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. நம்ம வந்து பார்த்து எல்லா கூட்டணியும் அமைக்க வேண்டியதா இருக்கு. இவரு ஒண்ணுமே பண்ண மாட்டேன்றாரு. தேமுதிகவையும் கோட்டை விட்டாரு. ஆனா பொதுக்குழுல மட்டும் தீர்மானம் போடுறாரு. கூட்டணிக்கு தலைமை அதிமுகன்னு போடுறாரு. நாங்க தான் கூட்டணி கட்சிகளை முடிவு பண்ணணும்னு போடுறாரு. கடைசியில ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்றாரு. பாஜக இப்ப ரொம்ப கோவமா இருக்காங்க. மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏறக்குறைய எல்லாரையுமே அரவணைச்சுக்கிட்டு வந்துட்டாரு. பலமா இருந்த கூட்டணியை மேலும் பலப்படுத்திட்டாரு. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. எப்படி போகும்னு நினைக்கிறீங்க இனிமே அவங்களுக்கு? மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு சவாலான காரியம் தான் சார். அது காங்கிரஸ்லாம் இப்போ வந்து ஆட்சியில் பங்குன்றதை விட்டுங்க. அதிக சீட்டுன்றதுல ரொம்ப குறியா இருக்காங்க. இந்த அதிக சீட்டு குடுக்கலைன்னா அவங்க என்ன முடிவு எடுப்பாங்கன்னு தெரியாது. அவங்க குறைஞ்சபட்சம் 35 சீட் எதிர்பார்க்கறாங்க. அவ்வளவுலாம் திமுக குடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்ல. அதிகபட்சமா 30 குடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை ஏத்துக்க போறாங்களா இல்லையான்னு தெரியும். அது இது நாள் வரையும் ஒரு அழுத்தம் குடுத்ததுக்கு காரணம் வந்து சீட் அதிகமா குடுப்பாங்கன்றதுக்காக தான். எனக்கு தாவேக்கா இருக்கு. எனக்கு தாவேக்காக்கு நாங்க போயிடுவோம்னு சொல்லி சொல்லி அழுத்தம் குடுக்குற ஒரு லெவல்ல தான் அவங்க போனாங்க. பட் திமுக அத பத்திலாம் ஒண்ணும் கவலைப்படல. நீங்க குழுல வந்து பேசுங்க பாத்துக்கலாம். குழுல வந்து பேசுங்க பாத்துக்கலாம்னு சொன்னாங்க. கனிமொழி போய் பார்த்து ஒரு நம்பரை சொல்லிட்டு வந்தாங்க. 25 28 ஆக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது அவங்க ஒத்துக்கல. மேலிடம் ஒத்துக்கல. அவங்க பேசாம இருந்தாங்க. அப்ப பேசாம நீங்க இருந்துட்டு போங்க. நாங்க குழு அமைச்சிட்டோம். உங்களை கடைசியில தான் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுவோம்ட்டு இப்ப பேச்சுவார்த்தை இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பிச்சு ஒவ்வொரு கட்சியா பண்ணி கடைசி கட்டத்துல கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு காங்கிரஸ பண்ணுவாங்க. அப்படி அந்த ஐடியால தான் இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு திடீர் திருப்பம் வந்துருச்சு ஆக்சுவலா. இன்னைக்கு இப்ப இந்த நேரத்துல நம்ம பேசிட்டு இந்த நேரத்துல திடீர் திருப்பம். கே.சி. வேணுகோபால் இன்னைக்கு ராத்திரி சென்னைக்கு வரார். வந்து சந்திக்கிறார். முதல்வரை சந்திக்கிறார். அவர் வந்து ஒரு ஃபிகரை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்னு வர்றார். 28 30 ஒரு ஃபிகரை ஃபிக்ஸ் பண்றதுக்காக வர்றார். அதை தெரிஞ்சுட்டு போய் மேலிடத்துல அது திருப்தியா இல்லையான்னு தெரிஞ்சுட்ட பிறகுதான் அடுத்த கட்ட நடவடிக்கை நடக்கும் காங்கிரஸ்ல. அதுல இன்னைக்கு ராத்திரி தெரிஞ்சிடும் ஒரு ஐடியா. காங்கிரஸ் வந்து எப்படி கண்டினியூ பண்ண போறது, திமுக அதுக்கு என்ன ஆஃபர் பண்ணுது, அதெல்லாம் இன்னைக்கு ராத்திரி தெரிஞ்சிடும் ஆக்சுவலா. இன்னைக்கு ராத்திரி குழுவும் பேசல. கே.சி. வேணுகோபால் வர்றாரு டெல்லியில இருந்து. போன வாட்டி கே.சி. வேணுகோபால் வந்தபோது முதல்வருக்கு வேற என்கேஜ்மெண்ட் இருந்ததுனால அவர் பார்க்க முடியல. இந்த தடவை ராகுல் காந்தி ஸ்பெசிபிக்கா அவர் அமைச்சிருக்காரு. போய் எவ்வளவு சீட் தான் கொடுக்குறாங்க கரெக்டா கேட்டுவாங்க. அவங்க என்ன ஐடியால இருக்காங்க கேட்டுவாங்க. நம்ம அதை பத்தி முடிவு பண்ணலாம் அமைச்சிருக்காரு. அது கே.சி. வேணுகோபால் இன்னைக்கு ராத்திரி வர. இன்னைக்கு ராத்திரி வந்த உடனே இவங்க சொல்லிடுவாங்க. நாங்க ஏற்கனவே தேமுதிகவுல சேர்க்க வேண்டி இருக்கு. அவங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டி இருக்கு. ஓபிஎஸ் வராரு. கமலஹாசன் ஏற்கனவே வந்திருக்காரு. எல்லாருக்கும் இடம் கொடுக்க வேண்டி இருக்கு. நாங்க போட்டி போற இடங்களை ரொம்ப குறைச்சிக்க முடியாது. அதனால உங்களுக்கு நாங்க 25 ஆக்கலாம். அதுக்கு மேல ஆக்க முடியாதுன்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்ல போறாங்க. அதான் காங்கிரஸ் ஏத்துக்க போதா இல்லையான்னு பொறுத்துன்னு தான் பார்க்கணும். அவங்க ஏத்துக்கல, நாங்க இல்லைங்க இந்த வாட்டி தாவேக்காக்கு போறவங்கன்னு போனாங்கன்னா அங்க 70 சீட் கூட வாங்கலாம். ஆனா இப்ப இருக்கிற 18 எம்எல்ஏக்களை வின் பண்ண வைக்க முடியுமான்னு சந்தேகமா இருக்கு. காங்கிரஸை பொறுத்த மட்டும் 18 எம்எல்ஏக்கள் 8 எம்பிக்கள் எல்லாருமே திமுகவோட தான் போகணும்னு சொல்றாங்க. எக்ஸப்ட் மாணிக் தாக்கூர் தவிர. ஆனா மாணிக் தாக்கூரை கேட்டா சொல்றாரு, இல்ல கீழே இருக்கிற தொண்டர்கள் எல்லாம் திமுக வேண்டாம்னு சொல்றாங்கன்னு சொல்றாரு. அது தொண்டர்கள்லாம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்னன்னா தாவேக்காவோட ட்ரை பண்ணி பார்க்கலாம். திமுக ஒழுங்கா நடத்தல, கௌரவமா நடத்தல, திமுக காரங்க நம்மள மதிக்க மாட்டேன்றாங்கன்னு பல விஷயம் இருக்கு. ஆனா அது ஒரு விஷயம் இருந்தா கூட ஒரு பெரிய விஷயத்தை டீல் பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஓரம் கட்ட வேண்டிய அவசியம் இருக்கு. இன்னைக்கு நீங்க திமுக வித்துட்டு வெளில போனீங்கன்னா நாளைக்கு இந்தியா கூட்டணி ஃபனால் ஆயிடும் நாளைக்கு. திமுக அதுல இருந்து வெளில வந்துன்னா அதோட காலி அவ்வளவுதான். பாஜகவுக்கு பால் பாயசம் சாப்பிடுற மாதிரி ஆயிடும் அந்த கட்சியில. அதனால இந்தியா கூட்டணி ஃபனால் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அது 29ல பெரிய பிரச்சனை ஆயிடும் காங்கிரஸ்க்கு. நீங்க வந்து திமுகவோட இந்த வாட்டி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகக்கூடிய நிலையில தான் காங்கிரஸ் இருக்கு. அதையும் மீறி ஏதோ ஒரு சாகசம் பண்ணணும், ஒரு அட்வென்ச்சர் பண்ணணும்னு காங்கிரஸ் நினைச்சு தாவேக்காட்ட போச்சுன்னா சில சமயம் அட்வென்ச்சர் சக்சஸ் ஆகலாம், சாகசம். சில சமயம் கீழே விழுந்து அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. காங்கிரஸ் அடிபட போதா இல்ல ஆர்ப்பரித்து எழப்போதான்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். கிரவுண்ட் லெவல்ல டிஎம்கே அலைன்ஸ்க்கு எப்படிங்க சார் இருக்கு? கிரவுண்ட் லெவல்ல டிஎம்கே அலைன்ஸ்க்கு அதிருப்தி இருக்கு சார். ஆனா அந்த அதிருப்தி வந்து திமுக ஆட்சியை ஒழிச்சு கட்டணும்ன்ற அளவுக்கு வெறியால மாறல. அதிருப்தி இருக்கு. பலருக்கு பல அதிருப்தி இருக்கு. ஆனா திமுகவை பொறுத்த மட்டும் என்னன்னா ஒரு 1.25 கோடி பேரை வந்து டைரக்டா ரீச் பண்ணிருக்காங்க. பயனாளிகள் மூலமா ரீச் பண்ணிருக்காங்க. பயனாளிகள் இருக்காங்க 1.25 கோடி பேர். அவங்கள வந்து டைரக்டா ரீச் பண்ணிருக்காங்க. அந்த ஓட்டுக்களை வாங்கினா போறோம்னு அவங்க நினைக்கிறாங்க. அது தவிர இப்போ இவருக்கு என்ன சொல்றாரு நம்ம ஸ்டாலின், ஒரு வாக்குச்சாவடியில 350 ஓட்டு வாங்க போறோம் அப்படின்றாரு. வாங்கினா 78 வாக்குச்சாவடியில 2 கோடிக்கு மேல ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாரு. அந்த இதுலதான் வந்து ஒர்க் பண்றாங்க. மைக்ரோ லெவல்ல திமுக ஒர்க் பண்ணுது. அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, காங்கிரஸ் இருந்தாலும் போனாலும் நமக்கு வின் பண்ண முடியும். 4 கார்னர் சீட்ல வந்து ஒரு 133 இடங்கள் வாங்குறது ரொம்ப ஈஸி. ஒரு 33 34% வாங்கினாலே 4 கார்னர் சீட்ல ஆட்சிக்கு வந்துடலாம்னு திமுக நினைக்குது. அதனால காங்கிரஸ் இருக்கிறதா போறதான்னு இன்னைக்கு நாளைக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப காங்கிரஸ் இருந்தா வந்து ஒரு 150 இடங்கள் வரை இந்த கூட்டணி வாங்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. காங்கிரஸ் திமுக கூட்டணி. காங்கிரஸ் இல்லைன்னா அது நம்பர்ஸ் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. காங்கிரஸ் இல்லையா அந்த திமுக கூட்டணியை பத்தின ஒரு பர்செப்ஷன் இருக்குல்ல, அது வந்து குறையும். அது பலவீனமா இருக்கா அந்த கூட்டணின்ற ஒரு எண்ணம் மக்களுக்கு தோணும். அது ஒரு பாயிண்ட் இருக்கு. காங்கிரஸுக்கு செல்வாக்கு இருக்கா இல்லையான்றது
இன்னொரு விஷயம். ஆனா காங்கிரஸ் போனா திமுக கூட்டணி பலவீனமாயிடுச்சுன்ற ஒரு பேச்சு வரும். அந்த அது அந்த அந்த பெர்செப்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா திமுக என்ன நினைக்கிறாங்க, இல்ல இல்ல தேர்தல்ல வந்து நம்ம பர்சனலா எல்லாரையும் அப்ரோச் பண்றோம். நம்ம பயனாளிகளை நம்ம ஓட்டு போட வச்சதுனால அவங்க நினைக்கிறாங்க ஆக்சுவலா. ஆனா இதெல்லாம் வந்து எலக்ஷன் எப்படி ஓட்டு போடுறாங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரிய வரும். இதெல்லாம் ஒரு நம்பிக்கையா தான் நம்ம பார்க்கிறோம் ஆக்சுவலா. ஆனா திமுகவுக்கு காங்கிரஸ் இருந்தா பெட்டர். 150 இடங்கள்ல வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் நல்ல தாராளமா இருக்கு. விஜய் அவர்கள் வேலூரில் நாளை கூட்டம் போடுகிறார். அவருடைய நிலை எப்படி பாக்குறீங்க தற்போதைய நிலை? விஜயை பொறுத்த மட்டும் அவருக்கு நல்ல கூட்டம் வருது சார் எல்லா இடத்துலயும். அது ஓட்டா மாறுமான்றது தான் இப்ப கேள்விக்குறி. ஓட்டா மாறினா எவ்வளவு தூரத்துக்கு மாறும்? 15% மாறுவான், 20% மாறுவான். 20% வந்ததுன்னா எவ்வளவு சீட்டா கன்வெர்ட் ஆகும்? நீங்க 234 தொகுதி கேண்டிடேட் போட்டு 20% ஓட்டு வாங்குறது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. ஒரு இடத்துல நீங்க 30,000, 15,000, 28,000, 48,000 வாங்கலாம். பட் வின் பண்றதுக்கு நீங்க 80,000லேருந்து 1,00,000 வரையும் ஓட்டு வாங்கணும். அதுக்கு அந்த ஓட்டு உங்ககிட்ட இருக்கான்னு தெரியாது. 234 தொகுதியில நீங்க 20,000, 25,000 வாங்கினீங்கன்னா பெர்சன்டேஜ் வைஸ் நல்லா வரும். சீட் வாங்குவீங்களா தெரியாது. பல இடத்துல 3வதுல வருவீங்க, பல இடத்துல 2வது வருவீங்க. இப்படி இருக்கும். அப்போ கூட்டம் வருது. அந்த கூட்டத்தை எப்படி வந்து ஒரு ஓட்டா மாத்த போறாருன்றது தான் இப்ப கேள்வி. அவர் பாவம் சிபிஐ என்கொயரியில பயந்துன்னு சார்ஜ் ஷீட் அவர் மேல போட்டுருவாங்கன்னு பயந்துன்னு உட்காந்துருக்காரு. ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஜனநாயகம் வேற ரிலீஸ் ஆகாத இழுத்துட்டு இருக்கு. எங்களுக்கு அழுத்தம் குடுக்குறாங்க, அழுத்தம் குடுக்குறாங்கன்னு அருள்ராஜ் சொல்றாரு. என்ன அழுத்தம் குடுக்குறாங்க தெரியுமா? எங்க கூட்டணிக்கு வந்துரு. எங்க கூட்டணிக்கு வந்துட்டா திமுகவை எதிர்க்கலாம், ஒழிக்கலாம். அதுக்காக எங்க கூட்டணிக்கு வந்துருங்க. நீங்க பாஜக கொள்கை எதிரின்னு சொன்னா கூட, இந்த ஒரு தேர்தல்ல திமுக ஒழிக்கணுன்றதுக்காக என் கூட வந்து சேர்ந்திருக்கன்னு பாஜகல தொடர்ந்து பிரச்சாரம் பண்றாங்க. இல்லாட்டி சிபிஐ சார்ஜ் ஷீட்ல உங்களை சேர்த்துருவோன்றாங்க. அழுத்தம் குடுத்துட்டே இருக்காங்க. இவர் முதல் எலக்ஷன்லயே இப்படி சொன்ன வார்த்தையை மீறி கொள்கை எதிரின்னு சொன்ன ஒரு கட்சியோட போய் சேர்ந்தா நம்ம கதை கந்தல் ஆயிடும்ட்டு அவர் முடியாதுன்னு சொல்லிட்டு முதல்ல வந்திருக்காரு. ஆனாலும் இப்போ தேமுதிக, அதிமுக, பாஜக கூட்டணியை விட்டு போன பிறகு எப்படியாவது தாவேகாவை கொன்ற முடியுமான்னு பாஜக கடைசி நிமிஷத்துல ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வெற்றி பெறுவாங்களா இல்லையான்றத இன்னும் ஒரு வாரத்துல தெரிஞ்சிடும் ஆக்சுவலா. விஜய் என்னதான் இருந்தாலும் ஒரு கான்பிடென்ட்டோட இருக்காரு. நான் கண்டிப்பா 30% மேல வாங்குவோம், வந்துருவோம் அப்படி இப்படின்னு. அவருடைய கான்பிடன்ஸ் எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல கான்பிடன்ஸ் இருக்க வேண்டியதுதான் சார். பட் அந்த கான்பிடன்ஸுக்கு ஏற்ப அவருக்கு அந்த பலம் இருக்கான்னு நமக்கு தெரியணும்ல. அவருக்கு கட்டுமானங்கள் இருக்கா? அவருடைய கேண்டிடேட்லாம் வந்து திமுக, அதிமுக கேண்டிடேட்டுக்கு ஈக்குவலா வேலை செய்வாங்களா? அந்த விஷயம்லாம் இருக்குல்ல. பணம் செலவழிப்பாங்களா? போன்ற பல விஷயங்கள் இருக்கு. 234 கான்ஸ்டிடியூன்சிலயும் என்ன கிரவுண்ட் லெவல்ல போய் விஜயா வேலை செய்ய போறாரு. 2வது இளைஞர்கள்னா அவர்ட்ட மட்டும் தான் இளைஞர்கள் இருக்காங்களா? வேற யார்ட்டயும் இளைஞர்கள் இல்லையா? நடிகர்கள பார்த்தாலே இவ அஜித் கிட்ட இளைஞர்கள் இருக்காங்க. சூர்யாட்ட இளைஞர்கள் இருக்காங்க. தனுஷ் இளைஞர்கள் இருக்காங்க. அவங்கலாம் இளைஞர்களா தெரியலையா? திமுகல இளைஞர் அணியில 50 லட்சம் பேர் இருக்காங்கன்றாங்க. மத்த கட்சியில இளைஞர்களே கிடையாதா? அதிமுகல வேணா இல்லாத இருக்கலாம். அதனால எல்லா இளைஞர்களும் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னா அதெல்லாம் தப்பு. ஒரு பெரிய கிரவுட் ஒரு பக்கத்துல இருக்கு. அது உண்மை. ஆனா அந்த கிரவுட் ஓட்டு போடுமா தெரியாது. அதுல ஓட்டு போடாதவங்க கிரவுடும் அதுல கலந்துருக்கு. ஓட்டு வயசு வராதவங்க கூட அதுல இருக்காங்க. அவங்கலாம் எப்படி ஓட்டு போடுவாங்கன்னு தெரியாது. அவங்கலாம் வந்து அப்பா அம்மாட்ட வற்புறுத்தி ஓட்டு போட வைப்பாங்களாம். விஜய்க்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லி ஓட்டு போட வைப்பாராம். விஜய் சொல்றாரு. உங்க ஒவ்வொரு வீட்லயும் ஒரு விஜய் ரசிகர் இருக்காரு. அவரு அவங்க அப்பா அம்மா ஓட்டு போட வச்சுருவாராம் முடியாது. அதெல்லாம் நடக்கும்போது தான் பார்க்கணும். ஆனா இப்ப இருக்கிற லெவல்ல ஒரு கூட்டம் வருது அவருக்கு. அந்த கூட்டம் ஓட்டாகுமா தெரியாது. அவரை வந்து பாஜக அணிக்கு இழுக்கிறதுக்கான முயற்சிகள் இன்னும் தொடர்றாங்க. தேமுதிக போனதுனால பாஜக, அதிமுக அணிக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஓட்டு விழுமா விழாதான்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு பாமக பிளவுபட்ட பாமக இருக்கு. தினகரன் ஓட்டு வருமா இல்லையான்னு தெரியல. அப்போ அவங்களுக்கு என்ன நம்ம வந்து கூட்டணியை பலப்படுத்த வேண்டியிருக்கு. திமுக அணிக்கு சரிசமமா போட்டி போட வேண்டியிருக்கு. இல்ல தாவேகா வந்து அதிமுக, பாஜக இடத்த புடிச்சுட்டு அவங்க 2வது இடத்துக்கு வந்துருவாங்க. பல இடங்கள்ல திமுகவுக்கு அவங்களே போட்டியா அமைஞ்சிருவாங்க. எப்படியாவது தாவேகாவை நம்ம அணிக்கு இழுத்துட்டா நம்ம சரிசமமான ஒரு ஃபைட் குடுக்கலாம் திமுக அணிக்குன்னு பாஜக கடைசி கட்ட முயற்சியா அவங்க அவங்க என்னென்ன வழி இருக்கோ டெல்லியில பெரிய ஆளுமையாச்சு. டெல்லியில ஆட்சி செய்யறாங்கல்ல. பல வழிகள் அவங்க ட்ரை பண்றாங்க. அதுதான் அருள்ராஜ் சொல்றாரு. எங்களுக்கு அழுத்தம் குடுக்குறாங்க. சிபிஐ என்கொயரி காமிச்சு எங்களுக்கு அழுத்தம் குடுக்குறாங்க. ஜனநாயகன் படத்தை தாமதப்படுத்துறது மூலமா அழுத்தம் குடுக்குறாங்கன்னு அருள்ராஜ் ஏன் சொல்றாரு? எப்படியா கூட்டணிக்கு வந்துருங்கன்றதுக்காக சொல்றாரு ஆக்சுவலா. நிறைவா ஒரு கேள்வி சார். சீமான் அவர்கள் 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளரை அறிவித்திருக்கிறார். இந்த முறையும் தனித்தான் நிற்க போகிறாராம். எப்படி பாக்குறீங்க? இல்ல அவர் தொடர்ந்து தனியா தான் நிக்க போறாரு. அவர் யாரு கூடயும் போக போறது இல்ல. அவருக்கு வந்து ஒரு பெரிய கூட்டம் இருக்குன்றது 8% ஓட்டு வரையும் வாங்கினார்ன்றது உண்மை. இந்த தேர்தல்ல அந்த 8% அவர் தக்க வச்சாருன்னா அதுவே அவருக்கு ஒரு பெரிய விஷயம் தான் நான் பார்க்கிறேன் ஆக்சுவலா. அவருக்கு வந்து டெடிகேட்டடா ஒரு இளைஞர் படை அவர்ட்ட இருக்குன்றது நம்ம ஒத்துக்கிறோம். இல்லன்னு சொல்ல வரல. அது வந்து ஒரு ஐடியாலஜிக்கலா தத்துவார்த்த ரீதியில அவர் கூட இருக்காங்கிறதையும் ஒத்துக்கிறோம். ஆனால் அந்த கூட்டம் மக்களுடைய ஆதரவு இருக்குல்ல, பொதுமக்களுடைய ஆதரவு, அவருடைய கேடர் ஆதரவு வேற. பொதுமக்கள் ஆதரவு வேணும் இல்ல. இன்னைக்கு பொதுமக்களுடைய ஃபோக்கஸ் வந்து எப்படி இருக்குன்னா, திமுக திமுகவுக்கும் யாருக்கும் போட்டின்ற லெவல்ல தான் இருக்கு. அது அதிமுகவா இல்ல தாவேகாவான்றது ஒரு குழப்பம் இருக்கு. அது தாவேகாவை கேட்டா நாங்க தான் திமுகவுக்கு போட்டின்றாங்க. அதிமுக கேட்டா நாங்க தான் இருதுருவ அரசியல்ல நாங்க தான் எதிர்க்கட்சியா இருக்கோம். நாங்க தான் திமுகவுக்கு போட்டின்றாங்க. அவங்க 2 பேருக்குள்ளேயே ஒரு பெரிய போட்டி அப்படின்ற ஒரு விஷயம் ஃபோக்கஸ் வந்து மாறி இருக்கு மக்களுடைய ஃபோக்கஸ்.
இதுல வந்து கொஞ்சம் சீமா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல போயிருக்காரு. இந்த அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல போயிருக்கும்போது அவருடைய ஆட்களோட ஓட்டு அவருக்கு கிடைக்கும். பொதுமக்களுடைய ஓட்டு கிடைக்குமா? போட்டின்றது இவருக்குன்ற போது மக்கள் 2ஆ பிரிஞ்சு அந்த இடத்துல தான் கான்சென்ட்ரேட் பண்ணி ஓட்டு போடுவாங்களே தவிர, சீமான் வந்து தான் முதலமைச்சர் கேண்டிடேட் அப்படி எதுவுமே சொல்றதில்ல. தன் கட்சிய கொஞ்சம் கொஞ்சமா மேல வளர்த்துட்டு இருக்காரு. இப்ப இந்த வாட்டி அவருக்கு எப்படி ஓட்டளிப்பு மக்கள் அவருக்கு ஓட்டு போடுவாங்கன்றத பொறுத்திருந்து பார்க்கணும். பல இளைஞர்கள் வந்து பல மாவட்டத்துல வந்து நிர்வாகிகள்லாம் விஜய் கட்சிக்கு போனத நம்ம பார்த்தோம் நம்ம. ஆனா இன்னுமே வந்து ஒரு பெரிய இளைஞர் படை அவர் பின்னாடி இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம் நம்ம. அதனால அவருடைய ஓட்டுக்கள் குறையாத அவர் இந்த வாட்டி பார்த்திருந்தாருன்னா அதுவே பெரிய விஷயம் ஆக்சுவலா. சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க் யூ.